ஹாய் மக்களே, வணக்கம். நான் பரமேஸ்வரி பேசுகிறேன். பரமு சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 9வது வாரம் வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலை தீபம் போட்டிருக்கிறேன். சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நல்ல நியூஸை நான் பகிர்ந்துக்கிறேன். வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா, 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 அரோகரா. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்க. கல்பரம் தொட்டு கும்பிட்டுக்குங்க. என் பிள்ளைக்கு நான் கல்பரம் தொட்டு கும்பிட்றேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் கடவுளுக்கு அடுத்தது. அவர் தான். இவ வந்து என் பேத்தி. இவளுக்கும் நான் வந்து தொட்டு வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சின்னவளை கட்டுறேன். இவ சின்னவ, இவ என் பொண்ணு. எல்லாரையும் சந்தோஷமாக வைங்க. வெத்தலை தீபம் ஏற்றுறது 9 வாரம் வெத்தலை தீபம் ஏற்றணும்னு வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாரம் ஏற்றும் போது எனக்கு முருகர் வந்து நல்ல ஒரு வாடகை வீடை காமிச்சார். நல்ல ஒரு பெரிய வீடு, சந்தோஷமாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக வாழற மாதிரி ஒரு வீடை காமிச்சார். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்தடுத்து எனக்கு உடம்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இது பண்ணார். இன்றைக்கி நான் நிறையா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை 5 மாத்திரை ஒரு வேலைக்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி தைராய்டு மாத்திரை மட்டும்தான் போடுறேன். அது ரெகுலர் போடணுங்கிறதுக்காக போடுறேன். அவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். முருகரை நான் வேண்ட ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளோ ஒரு நல்ல அற்புதங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 9வது வாரம் முடிகிறதுங்காட்டியுமே எனக்கு ஒரு 7வது 8வது வாரமே நான் உங்ககிட்ட போன வாரம் சொல்லியிருந்தேன். நான் ஒரு இது பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஈஷா ப்ராடக்ட் அப்படிங்கிற ப்ராடக்டில் என் பையன் வந்து அதில் வந்து எண்ணெய், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, மற்ற நிறையா அந்த வகையான அரிசிகள் எல்லாமே, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, பனானா மால்ட்டு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க ஒரு அம்மாவாக அவனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி அந்த இவங்களோட நாங்கள் லிங்க் பண்ணி நம்ம வந்து மசாலா பொடிகளை செய்யலாம். நான் ஒரு 30 வருஷமாக அந்த மசாலா பொடிகளை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் நான் சமைச்சு கொடுத்துட்ருக்குறேன். பட் அதை வந்து நம்ம எல்லாருக்குமே காட்டலாம். இப்போ என் பொண்ணு, என் வீட்டுக்காரர் சாப்பிட்ற மாதிரி மற்ற பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்ணுன்னு இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆர்கானிக் தான், நல்ல ஒரு இது தான் போட்டு வறுத்து வீட்டிலே ரெடி பண்ணி நாங்கள் தரோம். எங்களுக்கு பெனிஃபிட் வர்றது, எங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு சொல்கிறீங்களோ எல்லா மசாலாவும் நான் ரெடி பண்ணி தருவேன். எனக்கு எத்தனை வீடியோக்கெல்லாம் கொடுத்த ஆதரவு எனக்கு கொடுங்க. இந்த 9வது வாரம் இந்த முருகர் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காரு. என் வீட்டு முருகர். நான் என்ன அழுவுறேன், எப்படி ஃபீலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. தற்காலிகமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த உடம்புக்கு நான் இறந்துருவேன்னே கூட நினச்சாங்க எல்லாருமே என்ன நோய், ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட என்னை கேட்டாங்க. ஆனால் எதையுமே நான் மனம் தளர விடாமல் என் புள்ள என்ன அவ்வளோ செலவு பண்ணி எனக்கு கவர்ந்து பண்ணி கொண்டு வந்திருக்கான். என் பிள்ளைக்காக நான் வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டிக்கிட்டேன்? 9 வாரம் முருகா உன்னையே நம்பி இருக்கான். இந்த வயசில் என் பிள்ளைக்கு 24 வயசு தான் ஆகுது. இந்த வயசில் என் பிள்ளை உனக்காக 48 நாள் தியாகம் பண்ணி விரதம் இருந்து உனக்காக திருச்செந்தூர் வந்து வரான், பழனி வரான், எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வரான். அவனுக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி கொடு. அவனுடைய லைனில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போகணும். அவனுக்கு ஒரு இதை செஞ்சு கொடு. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காருக்கும் வயசாயிடுச்சு. நாங்கள் 2 பேர் வேலை செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கும் வயசாகி போச்சு. அவனை நம்ம சார்ந்து வாழும்போது அவன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்தால் தான் நாங்கள் வாழ முடியும், நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுனால அந்த முருகர்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சேன். அந்த முருகர் எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாரு. 9வது வாரம் அற்புதமாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அந்த முருகர். இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் எல்லாம் வறுத்து என் கையாலே நான் நல்லா வறுத்து புடச்சி இது பண்ணி அரைச்சி இன்றைக்கி ஒரு 7 வகையான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை கூடிய சீக்கிரம் அதை லான்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பரமேஸ்வரி மாணிக்கம் அப்படிங்கிற பேர்லேயும் நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த வீடியோவை போடுறோம். அதுலேயும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே எனக்கு கமெண்ட் கொடுங்க. நல்லது எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் மாற்றிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு அவசியம் தேவை. நன்றி, வணக்கம்மா. எல்லாரும் எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்கம்மா.